Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths example 1.15 தான் பார்க்க போறோம். இதுல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let f be a function. இது வந்துட்டு f of x வந்துட்டு 3x + 2 ன்னு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? f of x வந்துட்டு 3x + 2 ன்னு கொடுத்திருக்காங்க. x belongs to natural number ன்னு சொல்லிட்டாங்க. இதுல find the images of 1 2 3 1 2 3 க்கு images கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்து pre images 29 53 க்கு pre images கேக்குறாங்க. அப்புறம் இது என்ன ஃபங்க்ஷன் னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 2 3 க்கு என்ன images னு கேக்குறாங்களா? சோ நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி ஃபர்ஸ்ட் x இருக்கிற இடத்துல 1 போட்டுக்கோங்க. 1 2 3 தானே. சோ ஃபர்ஸ்ட் 1 கண்டுபிடிச்சோம்னா 3 * 1 + 2 1 3 is 3 3 + 2 என்னது 5 3 + 2 5. அடுத்து f of 2 க்கு போட்டோம்னா 3 * 2 + 2 3 2s are 6 6 + 2 8. அடுத்து f of 3 க்கு போட்டோம்னா 3 * 3 + 2 3 3s are 9 + 2 9 + 2 11. அப்போ 1 க்கு இமேஜ் என்ன 5 2 க்கு 8 3 க்கு 11. அப்போ என்ன எழுதலாம்? Image of 1 is 5. அதே போல image of 2 is 8. next image of 3 is 11. அவ்வளவுதான் இந்த first subdivision. ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்க? find the pre images னு கேக்குறாங்க. இப்போ क्वेश्चन எழுதிக்கோங்க. f of x is equal to 3x + 2. இப்போ ஃபர்ஸ்ட் 29 க்கு கேக்குறாங்களா? இப்போ 3x + 2 வந்துட்டு 29 எடுத்துக்கோங்க. 3x + 2 = 29. இப்போ இந்த 2 வந்துட்டு ஆப்போசிட் சைடு போச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3x = 29 - 2 ன்னு கிடைக்குமா? இப்போ 3x = 29 - 2 என்ன? 27. இப்போ x உடைய வேல்யூ 27/3. மல்டிப்ளைல இருக்கக்கூடிய 3 ஆப்போசிட்ல வரும்போது டிவிஷன்ல வருது. 3 டேபிள்ல 27 9 டைம்ஸ். இப்போ x = 9. ஓகேங்களா? அப்போ என்னன்னு எழுதலாம்? the pre-image of 27 is 9. அடுத்து என்ன கேக்குறாங்க? 53 க்கு கேக்குறாங்களா? அப்போ 3x + 2 = 53 ன்னு போட்டுக்கோங்க. போட்டிங்கனா 3x = 53 - 2 ஆகுமா? +2 ஆப்போசிட் சைடு போறப்போ -2 ஆகும். இப்போ 3x = 51 ன்னு வரும். x = 51/3. 3 டேபிள்ல 51 எத்தனை டைம்ஸ் வரும்? 17 டைம்ஸ் வருமா? இப்போ 1 டைம் 3 பேலன்ஸ் 2 இருக்கும். 21 வந்துட்டு 17 7 டைம். அப்போ ஆன்சர் என்ன? x க்கு 17. அப்போ இது என்னன்னு எழுதலாம்? the pre-image of 53 is 17. அவ்வளவுதான் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்க? ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேக்குறாங்களா? இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க இருக்கக்கூடிய டொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைக்குது கோடொமைன்ல. ஓகேவா? 1 க்கு 5 2 க்கு 8 3 க்கு 11 டிஃப்ரெண்டான யூனிக்கான இமேஜஸ் வந்துட்டு கிடைக்குது. அப்போ இப்படி டிஃப்ரெண்டான இமேஜஸ் தனித்தனியான இமேஜஸ் கிடைச்சதுன்னா அது என்னன்னு சொல்லலாம்? 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாமா? 1 to 1 ஃபங்க்ஷன். சோ இது என்னன்னா since it has different images in codomain. codomainல different images கிடைக்குது. அப்போ இது என்னது? it is 1 to 1 function. புரியுதுங்களா? இங்க இருக்கக்கூடிய இதுதான் டொமைன். இந்த டொமைனுக்கு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் இமேஜஸ் கிடைக்குது. 1 க்கு 5 2 க்கு 8 3 க்கு 11 டிஃப்ரெண்டான இமேஜஸ் கிடைக்குது. அதனால இது வந்துட்டு என்னது? 1 to 1 ஃபங்க்ஷன். ஆனா இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா இங்க 53 29க்குலாம் வந்துட்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இடையில இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு நமக்கு மேட்ச் ஆகாம நிக்குது. இடையில நிறைய வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு பெண்டிங்ல நிக்கும். சோ அதனால இது வந்துட்டு என்னது? ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. it is not on to function.
ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கணும்? கோடோமைனில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே பேராக இருக்கணும்னு லாஸ்ட் சம்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு இதில் இடையில வந்துட்டு நிறைய டேர்ம்ஸ் உங்களுக்கு மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ அதனால் இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. இது 1-to-1 ஃபங்க்ஷன், ஆனால் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் 1.15. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.